إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித புனிதர்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனையே வணங்குவதை விரும்புகின்றவன், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை வெறுக்கின்றவன். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அன்னாருடைய அடிச்சூடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபகு தாபிஈன்கள், கியாமம் பரிவந்த மன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நிலவுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் எனும் நியத்தில் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து வாழ்ந்து கொள்ளும்படியாக முதல் கண் அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அவற்றில் கண்ணியமான அழகான ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். இதனை பற்றி அல்லாஹு தஆலா வான்மறையில் கூறும் போது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதனை அழகாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். அழகாக படைக்கப்பட்ட மனிதனை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியும் இருக்கின்றான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலத்தை, ஆதமுடைய பிள்ளைகளை நாம் இல்ம் எனும் அறிவை கொண்டும், அக்ல் எனும் புத்தியை கொண்டும், தமீஸ் எனும் பாகு பிரித்து அறியக்கூடிய தன்மையை கொண்டும், அதப் எனும் ஒழுக்கத்தை கொண்டும், நுதுக் எனும் பேசக்கூடிய ஆற்றலை கொண்டும் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா வான்மறையில் கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன் எப்போது கண்ணியமான மனிதனாக மாறிவிடுவான் என்றால், அல்லாஹ்விடத்தில் அவனுடைய ஈமானை வைத்து, ஒரு மனிதனுடைய ஈமான் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான ஒரு மனிதனாக மாறிவிடுகின்றான். அல்லாஹு தஆலா வான்மறையில் மூமீன்களுக்கு பல நன்மாராயங்களை கூறிக்கொண்டிருக்கிறான். மூமீன்களைத்தான் அல்லாஹு தஆலா கண்ணியமானவர்கள், கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா பல இடங்களில் மூமீன்களுடைய சிறப்புகளை, அவர்களுக்கு நன்மாராயங்களை அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டே இருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் முஃமினாக இருப்பானேயானால் அவனுக்கு ஏற்படக்கூடிய என்ன நிலையாக இருந்தாலும், அது நல்ல விடயமாக இருந்தாலும் கெட்ட விடயமாக இருந்தாலும், மனதுக்கு கசப்பான ஒரு காரியமாக இருந்தாலும், அவனுடைய பார்வை அல்லாஹுவின் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்கும். மனிதர்கள் எதை பேசினாலும், என்னென்ன தத்துவங்களை மனிதர்கள் சொன்னாலும், அந்த மனிதனுடைய யதார்த்தமான பார்வை அல்லாஹுவின் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்கும். இதுதான் ஒரு முஃமினுடைய ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று கண்ணியமான சகோதரர்களே, பலர் பல தத்துவங்களை பேசினாலும், இது அந்த வெள்ளம் இதன் காரணமாக வந்தது, அந்த காற்று இதனால் வந்தது, அவர்கள் சோதிக்கப்பட்டது இதனால் என்று பல தத்துவங்களை
தத்துவ ஞானிகள் பேசினாலும் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஈமான்தாரி அல்லாஹுவின் பக்கம் அவனுடைய கவனத்தை செலுத்துவான். நாம் அல்லாஹுடைய சக்தியை, அல்லாஹ் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, யஃஅலு மா யஷா, அவன் நாடியதை செய்யக்கூடியவன். அவன் எதை நாடுகிறானோ அதை செய்வதற்கு யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க தேவை கிடையாது. யுதப்பிரு மா யஷா, அவன் திட்டமிட்டு எதனை திட்டமிடுகிறானோ அதனை அவன் சீராக செய்வதற்கு சக்தி உள்ளவன். யஃஅலு மா யஷா யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியவற்றை படைக்கக்கூடியவன். அவனுடைய படைப்பினத்தில் யாருக்கும் குறை காண முடியாது. அதனை அப்படி படைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே, ஏன் அல்லாஹ் இதனை இப்படி படைத்தான் என்று யாருக்கும் கேள்வி எழுப்ப முடியாது. யக்ஃபிரு மா யஷா, அவன் நாடியவர்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னித்து விட்டால் யாருக்கும் கேட்க முடியாது, யா அல்லாஹ் இந்த மனிதன் பாவங்களை, அட்டூழியங்களை, இந்த பூமிக்கு மேலால் பசாதுகளை கிளப்பிக் கொண்டிருந்த ஒரு மனிதன், யா அல்லாஹ் ஏன் இவனை மன்னித்து விட்டாய் என்று யாருக்கும் கேள்வி எழுப்ப முடியாது. வயுஅஸிபு மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை தண்டிக்க கூடியவன். யாருக்கும் ஏன் தண்டித்தாய், எதற்காக வேண்டி தண்டித்தாய் என்று கேட்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். எங்கட ரப்பு கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு அனைத்தையும் செய்வதற்கு சக்தி உள்ளவன். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து விடயத்தின் மீதும் அல்லாஹ் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹு யுஹ்யி வ யுமீத். எங்கட ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா கண்ணியமானவர்களே? உயிர்ப்பிக்க கூடியவன், மரணிக்க வைக்கக்கூடியவன், அதே போன்று சிரிக்க வைக்கக்கூடியவனும் எங்களுடைய ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் ஒரு கணம் சிரிக்கிறான், ஒரு போனை பேசுகிறார், இன்னொரு போனை பேசுகிறார், மாலையாக அழுது கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? அவன் தான் அள வைக்கக்கூடியவன், அவன் தான் நம்மை சிரிக்க வைக்கக்கூடியவன், நம்முடைய நிலைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அறியாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெற முடியாது, எதுவுமே நடைபெற முடியாது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, அல்லாஹ்வுடைய அறிவு இல்லாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒரு மரத்தில் இருந்து காய்ந்த இலை கூட விழ மாட்டாது. அது எப்படி விழும், எங்கே விழும், எவ்வளவு காலம் பூமிக்கு மேலால் இருக்கும், எவ்வளவு நாட்களுக்கு பின்னால் மண்ணோடு மண்ணாக மாறிவிடும் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நம்முடைய நிலைமை என்னவென்றால், இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாரிதமான இந்த காலகட்டத்தில் இதனுடைய வார்த்தையை மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள்? இயற்கை அனர்த்தம். கண்ணியமானவர்களே, இயற்கை என்று ஒன்று கிடையாது. அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனிதர்களை சோதிப்பதற்காக வேண்டி, மனிதர்களுடைய நிலைகளை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு சோதனைகளை மனிதனுக்கு இறக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கவலைக்குரிய விடயம் கண்ணியமானவர்களே, எல்லா இடங்களிலும் எப்படி அறிவிக்கப்படுகிறது? இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த தர்மங்களை கொண்டு வந்து சேருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. அழைப்பே தப்பாக இருக்கிறது. இயற்கையில் எதுவும் நடைபெற முடியாது. எங்களுடைய ரப்பு அல்லாஹ் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். இது நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் கண்ணியமானவர்களே. கசப்பாக இருந்தாலும், நமக்கு விருப்பமாக இருந்தாலும், அல்லாஹ் என்ற நாமம், அல்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். என்னுடைய பாவம், என்னுடைய பாவத்தினால் தான் அல்லாஹ் இந்த நிலைமைகளை மாற்றி விடுகிறான். நாம் நம்முடைய நிலைகளை மாற்ற வேண்டும். இவ்வளவு சோதிக்கப்பட்டு, பல இடங்கள் அழிக்கப்பட்டு, பல வீடுகள் இல்லாமலாக்கப்பட்டும் நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்திருக்கிறது? எத்தனை பேர்கள் மஸ்ஜிதுடன் இணைந்திருக்கிறார்கள், பள்ளியில் இணைந்திருக்கிறார்கள்? சுஜூத் செய்யக்கூடிய மக்கள் எத்தனை பேர் மாறி இருக்கிறார்கள் என்று நாம் ஒரு கணம் சிந்தித்தால் அது பழைய நிலைமையாக
கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் காரணங்களை கூறிக்கொண்டு அல்லாஹுவை மறந்த நிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மேலான நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகிறான், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு படித்துக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு எதுவெல்லாம் நடைபெற்றதோ, நடந்து விட்டதோ, அது அனைத்தையும் கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கென்று முடிவு செய்த விடயங்கள் தான். எங்களுக்கென்று முடிவு செய்யப்படாத எந்த ஒன்றையும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அடைய முடியாது என்ற யதார்த்தத்தை உம்முடைய உம்மத்தினர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஆழமாக ஈமானுடைய பாடத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராலும் எவராலும் எங்களுக்கு ஒரு நலவை செய்துவிட முடியாது. யாராலும் எவராலும் எங்களுக்கு ஒரு தீமையை செய்யவும் முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நாடினால் யாருக்கும் நம்மை அழிக்க முடியாது. அல்லாஹ் நம்மை அழிக்க, நம்மை இல்லாமலாக்க முடிவு செய்து விட்டால், நாம் எங்கிருந்தாலும் எவ்வளவு பலமான கோட்டையில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை அழிக்க முடிவு செய்து விட்டால் காப்பாற்றக்கூடியவர்கள், நம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் மேல் மாகாணத்தில் உள்ளவர்கள், அவர்கள் மலைகளில் உள்ளவர்கள், அதனால் அவர்கள் மண் சரிவுக்குள்ளாக்கப்பட்டார்கள். நாமும் இங்கு சமதரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால் நாம் பாதுகாக்கப்பட்டோம் என்று நாம் தத்துவங்களை பேசினாலும், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குதுரத்துள்ளவன், சக்தி உள்ளவன், யாரும் நினைக்காததை அவன் செய்யக்கூடியவன். நினைத்ததை சிந்திக்கவும் நமக்கு புத்தி இடம் கொடுக்காது. இனிமேல் என்ன நடைபெறும் என்பதும் நம்மால் சிந்திக்க முடியாது. அல்லாஹ் அனைத்தையும் அவனுடைய திட்டப்படி அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். யார் நினைத்தார்கள் கண்ணியமானவர்களே, நூறலியை போன்ற ஊர்களில் வெள்ளம் வரும் என்று யார் நினைத்தார்கள்? எவ்வளவு பிரமாண்டமான மலைகள் இருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடங்களில் வெள்ளம் வரும் என்று நாம் கனவில் கூட சிந்தித்திருக்கிறோமா கண்ணியமானவர்களே? அல்லாஹ் செய்து காட்டினான். அல்லாஹ்வுடைய குதிரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். வெள்ளம் என்பது கண்ணியமானவர்களே, சமதரையில் வெள்ளம் வந்தால் நம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, பல இடங்களில் எப்படி அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்தினால் பூமியில் இருந்தும் தண்ணி வெளியாகின்றது. அதே போன்று மழையும் பொழிகின்றது. வெள்ளத்தை எல்லாம் காட்டினானா இல்லையா? இன்னும் நமக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வராவிட்டால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சோதனைகள், இந்த சிரமங்கள், கஷ்டங்கள் எங்கிருந்து வந்தது என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பிமா கஸபத் ஐதின் நாஸ், நாமே தேடிக்கொண்டவைகள். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறினார்கள், தெளிவாக சொன்னார்கள், ஒரு சில அடையாளங்களை சொன்னார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றால் பின்னால் உள்ள விடயங்களை பார்த்து கொள்ளுங்கள். அதில் சொன்னார்கள், மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி அல்லாமல் மனிதர்கள் தீனை கற்பார்களே ஆனால், அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு வழிபட்டு தன்னுடைய தாய்க்கு மாறு செய்வானே ஆனால், கண்ணியமானவர்களே, நாம் இன்று யாரையும் பார்க்க தேவையில்லை. என்னுடைய உள்ளத்தில் நான் கை வைத்து கேட்க வேண்டும். என்னுடைய மனைவியுடைய வார்த்தைகளுக்கு நான் அடிபணிந்து என்னுடைய தாய்க்கு கொடுக்கக்கூடிய செலவீனத்தில், என்னுடைய தாய்க்கு வாங்கக்கூடிய மருந்தில் நான் எத்தனை மோசடிகளை செய்திருக்கிறேன். என்னுடைய தாய் நான் சிறு வயதில் என்னையும் என்னுடைய சகோதரர்களையும் பாலூட்டக்கூடிய நேரத்தில் அளந்து கொடுத்தது கிடையாது கண்ணியமானவர்களே. என்றாலும் நாம் இப்ப சம்பாதிக்கின்றோம், நாம் இப்ப திருமணம் முடித்திருக்கின்றோம், நம்முடைய மனைவிடத்தில் போய் கேட்கின்றோம், இந்த மாதம் சம்பளத்தில் எத்தனை ரூபாய் என்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டும், அவள் எந்த அளவை நிர்ணயிக்க
அவனை போய் கொடுத்து விட்டு வருகிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எதிர்பார்த்து கொள்ளுங்கள். இப்படி நடைபெறுகின்றதா? நாம் இப்படி செய்கின்றோமா? நம்முடைய மனைவியுடைய திருப்திக்காக வேண்டி நம்மை பெற்று வளர்த்தி ஆளாக்கி அந்த தாய்க்கு நாம் மாற்றம் செய்கின்றோமா? நோவினை கொடுக்கின்றோமா? அதே போன்று மஸ்ஜிதுகளில் சத்தங்கள் உயர்த்தப்பட்டால், கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் என்பது இன்று எல்லா விடயங்களையும் மனிதர்கள் பேசக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டது. ஏன்? அனைவரும் ஒன்று கூடக்கூடிய இடம் மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இவரை சந்திக்கின்றார், அந்த இடத்தில் இப்படியாமே, இந்த இடத்தில் இப்படியாமே, பல விடயங்களை பேசக்கூடிய இடமாக மஸ்ஜிதுகள் மாறிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மஸ்ஜிதுகளில் சத்தங்கள் உயர்த்தப்பட்டு விட்டால், வஸாதல் கபீலத ஃபாஸிகுஹும், ஒரு கூட்டத்துக்கு தலைவராக அந்த கூட்டத்தில் உள்ள பாவியாக்கப்பட்டு விட்டால், ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் அந்த கூட்டத்தில் உள்ள மிகப்பெரிய பாவி, அவனிடத்தில் எல்லா கெட்ட தன்மையும் இருக்கும், அவனை மக்கள் தலைவராக ஆக்கி வைப்பார்கள். அதே போன்று அந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தினுடைய தலைவரை அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அற்பமாக கருதுவார்களோ, இவரையா போட்டிக்குது, இவரை என்ன செய்வாரு, இவரால் என்ன செய்ய முடியும், மக்கள் அவரை அற்பமாக கருதினால், அதே போன்று ஒரு மனிதன் கண்ணியப்படுத்தப்படுகிறான். எதற்காக வேண்டி? அவனை கண்ணியப்படுத்தாவிட்டால் அவனால் வரக்கூடிய தீமைகள் கடினமாக இருக்கிறது. இதனால் இவனை கண்ணியப்படுத்த வேண்டும், எல்லா இடத்திலும் அவனை கொஞ்சம் தூக்கி வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் பள்ளியில் நிர்வாகம் செய்ய முடியாது, ஊரில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. அவரும் பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறார், என்னை அனைத்து விடயத்துக்கும் மனிதர்கள், நம்முடைய ஊர்வாசிகள் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறார். மக்களும் அவரை பயந்து எல்லா விடயங்களுக்கும் அவரை அழைக்கிறார். எதற்காக வேண்டி? அவரை பயந்து, அவருடைய கெடுதியை பயந்து ஒரு மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்டு விட்டால், வலஹரத்தில் கைனாது வல் மஹாசிஃபு, அதே போன்று பெண்கள் நிர்வாணமாக நடமாடக்கூடியவர்களாக மாறினால், பெண்கள் ஆடல் பாடலை கொண்டு ஆடக்கூடிய பெண்களாக மாறிவிட்டால், கண்ணியமான சகோதரர்களே, ஒரு காலம் பெண்களை காண்பது அரிதாக இருந்த பாதைகள் இப்போது பாதைகளில் பெண்களை காணாமல் இருந்தால் ஆச்சரியமான ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் பெண்கள் அரைகுறை ஆடைகளை அணிந்தவர்களாக பாதைகளில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இசைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. பாடல்கள், எல்லோரும் பாடல் கேட்கிறார்கள். பாடல் கேட்பதனால் என்ன நடைபெறும் தெரியுமா கண்ணியமானவர்களே? உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மை உருவாகும். அதே போன்று குலஃபா உர்-ராஷிதீன், குலஃபாக்களில் ஒரு ஹலீஃபா கூறுகிறார், யாரு பாடல்கள் கேட்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் ஜினாவினுடைய, விபச்சாரத்தினுடைய தூண்டல் அவருக்கு உண்டாகும். எவரிடத்தில் இசை கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அவர் பயந்து கொள்ள வேண்டும், அவருடைய வாழ்வில் அவர் விபச்சாரத்தில் ஈடுபடலாம் என்பதை உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள். பாடல் என்பது கண்ணியமானவர்களே ஒரு மனிதனை விபச்சாரத்தின் பால் தூண்டக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் கூறினார்கள், வசுரிபத்தில் ஹுமூர், மதுபானங்கள் பரவலாக ஆக்கப்பட்டு விட்டால் இன்று சர்வ சாதாரண கண்ணியமானவர்களே, பல பெற்றோர்கள் கூற நாம் கேட்டிருக்கிறோம், என்னுடைய மகன் இந்த பாவனையை மட்டும் பாவித்துக் கொண்டிருக்கிறான், இதற்கு மேலால் போகாமல் இருக்க நாம் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, போதை என்பது, போதை வஸ்துக்கள் என்பது அது எதனை பாவித்தாலும் போதை தான். இன்று பெற்றோர்களுக்கு ஆச்சரியம், பெற்றோர்களுக்கு சந்தோஷம், என்னுடைய மகன் பெரியதை தொடாமல் இருக்க வேண்டும், சிறியதில் இருந்தால் பரவாயில்லை. கண்ணியமானவர்களை, இப்படி நடைபெற்று விட்டால், போதை பரவலாக ஆக்கப்பட்டு விட்டால், அதே போன்று முன்னோர்களுக்கு பின்னோர்கள் ஏசக்கூடியவர்களாக மாறிவிட்டால் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று
சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒன்றை கூறினார்கள், வஅத்னா ஸதீகஹு வஅக்ஸா அபாஹு. பிள்ளைகள், வாலிபர்கள் நண்பர்களை நெருக்கிக் கொள்வார்கள், பெற்றோர்களை தூரமாக்கிக் கொள்வார்கள். தகப்பன் கூறுகிறார், மகனே இந்த வேலையை செய்து விடாதே மகனே என்று இரக்கமாக பாசமாக தகப்பன் கூறக்கூடிய நேரத்தில் இவர் சொல்கிறார், இவருடைய நண்பருடைய கவுத்தை விளங்கி அவர் பேசுகிறார், உங்களுக்கு தெரியவாப்பா இதெல்லாம் பண், இது இந்த காலத்தில் இப்படித்தான் செய்யும், உங்களுக்கு தெரிய என்று சொல்லி வாப்பட வார்த்தையை தட்டி விட்டு போன எத்தனையோ பேரு மரணித்து வீட்டுக்கு வந்த சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பெற்றோர்கள் என்பவர்கள் கண்ணியமானவர்களே, வாலிபர்களே கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் உலகத்தில் உங்களுக்கு ஒருவர்கள் தான், ஒரு தாய் ஒரு தந்தை தான். அந்த பெற்றோர்களை போன்று உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த பெற்றோர்கள் எதனை கூறுகிறார்கள் என்று கவனத்துடன் கேட்க வேண்டும். அவர்கள் மரணித்ததற்கு பின்னால், ஹஸ்ரத் என்னுடைய பாப்பா என்னுடைய உம்மா எனக்கு இன்னின்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொன்னார், நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அழுது அழுது கூறக்கூடிய வார்த்தைகளும் நம்முடைய காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெற்றோர்கள் இருக்கும் போது அவர்களுடைய கண்களை குளிர வைக்க வேண்டும், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு முன்னால் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். மரணித்ததற்கு பின்னால் எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு தொழுதாலும் அது எந்த அளவும் நிரந்தரமாக இருக்க மாட்டாது. என்னுடைய தாயே இல்லையே, என்னுடைய தகப்பனே என்னை பார்ப்பதற்கு இல்லையே, இருக்கும் போதே நான் எப்படியோ வாழ்ந்து விட்டேன், இனிமேல் நான் என்ன செய்வது என்று பலரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை வீணானவர்களாக எதற்காக வேண்டி வாழ்கிறோம் என்ற கேள்விக்குறியுடன் வாழக்கூடிய வாலிபர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் எதனை கூறுகிறார்கள், நம்முடைய நண்பர்கள் நமக்கு எதனை சொல்கிறார்கள் என்பதை விளங்கி நாம் நம்முடைய பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு நாம் கவனம் செலுத்துவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் வெற்றியை அளிப்பான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கியாமத்துடைய நாள் மனிதர்களுக்கு சோதனை வருவதற்கு காரணங்களை கூறும் போது கூறினார்கள், ஒரு வாலிபர் அவருடைய நண்பர்களுடைய பேச்சுக்கு வழிபடுவார். இப்படியெல்லாம் நடந்துவிட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள், பூமி அதிர்ச்சி ஏற்படும், நிலநடுக்கம் ஏற்படும், வெள்ளம் உங்களுக்கு வரும், பூமியில் பல பூமிக்கு மக்கள் பூமிக்குள்ளே சுழிவாங்கப்படுவார்கள். இந்த விடயங்களை எல்லாம் நாம் பார்த்தோமா இல்லையா கண்ணியமானவர்களே? நம்முடைய நாட்டில் ஒரு ஊரே இல்லாமக்கப்பட்டது, ஒரு ஊரே இல்லாமக்கப்பட்டது. யார் செய்தான் கண்ணியமானவர்களே? பாவத்தை நாம் செய்துவிட்டு நாம் தத்துவங்களை பேசுவதல்ல. இன்று நாம் நம்மில் அநேகமானவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோம், நாம் நல்லமல் செய்வதை கொண்டுதான் நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோம். அப்படி கிடையாது கண்ணியமானவர்களே. அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை சோதிப்பது, அடுத்த கூட்டத்தை விட்டு வைப்பது இன்று அவர்களுக்கு நாளை உங்களுக்கு என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, இப்போது நம்முடைய சகோதரர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டினால் வெள்ளம், அதே போல மண் சரிவு போன்ற விடயங்களினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடமைகளையும் இஸ்லாம் கூற மறக்கவில்லை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய தொழுகையில் நாம் துஆ கேட்க வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளில் நாம் ஈடுபட வேண்டும். அத்தோடு கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தண்ணீரில் மூழ்கி மரணிக்கிறாரோ, அதே போன்று பூமிக்கு உள்ளால்
முன்னால் சென்று மண் சரிவினால் இடியினால் அதே போன்று கட்டிடங்கள் இடிந்து யார் மரணிக்கிறாரோ ஃபஹுவ ஷஹீதுன், அவர் ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போது கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனிதர்கள் பல கஷ்டங்களில் சிரமங்களில் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், அவர்களுக்கு நிற்பதற்கு வீடு இருந்தும் வீட்டில் வாழ முடியாத சந்தர்ப்பத்தில் பல குடும்பங்கள் கவலைகளை சொல்லவும் முடியாமல் பல இடங்களில் தங்கி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை இல்லாமலாக்கிறாரோ, நீக்கி வைக்கிறாரோ, அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் யாருக்கும் உதவி செய்யலாத அந்த நாளில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். கண்ணியமானவர்களே, இங்கு ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கிறான், சிரமத்தில் இருக்கிறான், நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் நாளை கியாமத்துடைய நாளில் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு விரண்டோடுவார்கள், உற்ற நண்பன் இன்னொரு உற்ற நண்பனை விட்டு விரண்டோடக்கூடிய அந்த நாள் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்றால், இப்போது அந்த மக்கள் கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் கொடுத்ததை வைத்து நம்மால் முடிந்ததை கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபீ அவுனி அஹி. ஒரு மனிதனுக்கு மற்றொரு மனிதன் உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் கஷ்டத்தில் இருக்கிறோம், நாம் சிரமத்தில் இருக்கிறோம் என்றாலும் மற்றவர்களுடைய கஷ்டத்துக்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கேட்பான், எபன ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்தில் மனிதன் கூறுவான், யா ரப் கைஃப அஊது, யா அல்லாஹ் நான் எப்படி உன்னை நோய் விசாரிப்பது, வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாரை படைத்த மன்னாதி மன்னன் அல்லவா யா அல்லாஹ், உன்னை எப்படி நான் நோய் விசாரிப்பது? அல்லாஹு தஆலா கூறுவான், இன்ன இடத்தில் இன்ன மனிதன் நோயாளியாக இருந்தான், இந்த கஷ்டத்தில் இந்த சிரமத்தில் தள்ளப்பட்டிருந்தால், அந்த இடத்தில் நீ வந்திருந்தால் என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய். அந்த இடத்தில் நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். அதே போன்று மேலும் அல்லாஹ் கூறுவான், ஆதம், நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேன், ஆதமுடைய மகனே, நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லையே. மனிதன் கூறுவான், யா ரப், இறைவா, உனக்கு எப்படி நான் உணவளிப்பது? வஅன்த ரப்புல் ஆலமீன், நீ மன்னாதி மன்னன் அல்லவா, இந்த உலகத்துக்கே இந்த அகிலத்துக்கே சொந்தக்காரன் அல்லவா, உனக்கு நான் எப்படி உணவளிப்பது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், இந்த இடத்தில் இன்ன மனிதர்கள் பசித்திருந்தார்கள், ஒரு நேரம் சாப்பிட்டு விட்டு அடுத்த நேரம் என்ன சாப்பிடுவதென்று தடமாறிக்கொண்டிருந்தார்கள், தடமாறிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் நீ வந்திருந்தால், அவர்களுக்கு நீ உணவளித்திருந்தால், நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். மேலும் அல்லாஹ் கூறுவான், எபன ஆதம் இஸ்தஸ்கைதுக, நான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லையே. மனிதன் கூறுவான், யா ரப், இறைவா, நான் எப்படி உனக்கு தண்ணீர் கொடுப்பது? வஅன்த ரப்புல் ஆலமீன், நீ மன்னாதி மன்னன் அல்லவா, உலகத்துடைய ரப் அல்லவா, உனக்கு நான் எப்படி தண்ணீர் கொடுப்பது என்று மனிதன் கேட்பான். அல்லாஹு தஆலா கூறுவான், இந்த இடத்தில் மனிதர்கள் தண்ணீருக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள், குடிப்பதற்கு எதுவும் இல்லாமல் இருந்தார்கள், தண்ணீர்
தண்ணீர் இருக்கிறது என்றாலும் சுத்தமான தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு முடியாத தண்ணீரில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதருக்கு நீ உதவி செய்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் இப்ப நமக்கு தெளிவாக விளங்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்று 3 நேரமும் நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தூங்கி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்கள் பல கஷ்டங்களில் சிரமங்களில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கோடான கோடி சல்லி இருந்தவர்கள், ஓலை வீட்டில் இருந்தவர்கள், இருவர்களும் ஒரே நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த 2004 அந்த சுனாமியுடைய காலத்தில் எப்படி ஒரு சோத்து பாசலுக்கு எல்லோரும் ஒரு அணிவகுத்து இருந்தார்களோ அதே போன்று இப்போது ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்வோமேயானால் அல்லாஹு தஆலா அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பதில் சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, சதகா என்பது உலமாக்கள் கூறுகிறார்கள், லிம சும்மிய சதகது சதகதன், சதகாவுக்கு ஏன் சதகா என்று பெயர் வைக்கப்பட்டது? ஏன் இந்த சதகா என்ற வார்த்தை சிதுக் என்ற உண்மை என்ற பதத்திலிருந்து எடுக்கப்பட்டது? சிதுக் என்றால் உண்மை. அவர் சிதுக் ஈமானிஹி, ஒரு மனிதனுடைய ஈமானுடைய யதார்த்தம். எல்லோருக்கும் சதகா கொடுக்க முடியாது, எல்லோருக்கும் சதகா கொடுக்க முடியாது. சதகா யார் கொடுப்பார் என்றால் ஈமானில் தூய்மை இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தில் போடுவான், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, இரவு பகலாக தூங்காமல் வீட்டில் இருக்காமல் நான் ஓடோடி சம்பாதித்த இந்த சொத்துக்களை யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு சில வார்த்தைகளை கேட்டுவிட்டு இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா என்று ஷைத்தான் ஒரு வார்த்தையை போடுவான். கண்ணியமானவர்களே, அதனால் நமக்கு கொடுத்தது அல்லாஹ், நம்மிடத்தில் எடுப்பதும் அல்லாஹ். அல்லாஹ் மா நகஸ மாலுன் மின் சதகத்தின், சதகாவாக கொடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு பணத்தையும் அல்லாஹு தஆலா குறைக்க மாட்டான். யுதஇஃபுஹா லிமன் யஷா, அதனை அல்லாஹு தஆலா பல மடங்காக ஆக்கி கொடுப்பான். அதே போன்று கண்ணியமானவர்களே, எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், தனவந்தர்கள், அவர்கள் தான் எல்லாவற்றுக்கும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை ஒன்றாக இருக்கிறது, வியாபாரம் என்ற ஒன்றை கொண்டு சம்பாதிக்கிறார்கள். என்றாலும் செலவழிக்கக்கூடிய முறைகள் பலதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய செலவினத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் எப்போதும் பரக்கத் செய்வானாக. ஏனென்றால் ஒவ்வொரு ஊரிலும் மதரசாக்கள், பள்ளிகள், எளியவர்கள் கஷ்டங்கள் என்று வந்தால் அவர்களை நாடுவார்கள். அவர்கள் ஈமானில் தூய்மையானவர்கள் என்பதினால் யாருக்கும் இல்லை என்றாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும், மா நகஸ சதகத்தும் மா நகஸ மாலும் மின் சதகத்தின், சதகா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பணமும் குறைய மாட்டாது, அல்லாஹ் இதனை நமக்கு கொடுத்தே தீருவான் என்ற அந்த நம்பிக்கையில் ஒரு கூட்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஊரில் பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக, கண்ணியமானவர்களாக அன்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். நாம் நினைக்க வேண்டியது, நாமும் கொடுக்க வேண்டுமே, நாமும் எடுக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்காமல் சதகா என்பது நாம் 10 ரூபா சம்பாதித்தால் நம்மால் முடிந்ததை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவையை பிற்படுத்தி நாம் முடிந்ததை கொடுக்க வேண்டும். கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போன்று கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, நம்முடைய அநேகமான இடங்களில் இந்த ஊரிலிருந்தும் வாலிபர்கள் போயிருப்பார்கள். அந்த இடங்களில் பல வீடுகள் இன்னும் துப்புரவு செய்யப்படாமல் அவர்களுக்கு போய் வாழ முடியாத கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் வாலிபர்கள், வயோதிபர்கள், முடிந்தவர்கள், நம்மால் முடிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு போய் நம்மால் முடிந்த உதவிகளை, சுத்தங்களை அவர்களுக்கு வாயாலாவது ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கூறிவிட்டு வந்தோம் என்று சொன்னால் இதுவும் மிகப்பெரிய சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் என்னென்ன விடயங்களை பேசினோமோ அந்த
விடயங்களில் நல்லவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் அளிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அனைத்து நிலைகளை செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. நாம் அறியாதவர்கள் யா அல்லாஹ், பாவிகள் யா அல்லாஹ், நம் அனைவருடைய குற்றங்களை குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவை உள்ளவர்களுடைய கஷ்டங்களை உள்ளவர்களுடைய உள்ளத்தில் என்னென்ன கஷ்டங்களை சிரமங்களை சுமந்திருக்கிறார்களோ அனைத்து கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீயே நீக்கி வைப்பாயாக. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மௌத்துக்கு முன்னால ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாப்பாயாக. அனைத்து பிள்ளைகளையும் தீனுடைய ஒழுக்கத்துடனும் துனியாவையும் தீனையும் நிரப்பமாக கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதே வாழ்க்கையின் நோக்கம்